இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கே தெரியாத ஆனா ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள் வரும் இல்லையா? அதை புரிஞ்சுக்க நாம எல்லாருமே ஒரு கருவியை பயன்படுத்துறோம். அது என்னன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரச்சனைய நீங்க எப்படி மத்தவங்களுக்கு விளக்குவீங்க? உதாரணத்துக்கு குற்ற உணர்ச்சி, துக்கம், இல்லனா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு கவலை. இதெல்லாம் கையில பிடிக்க முடியாத விஷயங்கள் இல்லையா? அதனால இத சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கு நாம பயன்படுத்துற கருவிதான் உருவகம். அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாத உணர்ச்சிக்கு நாம ஒரு உருவத்தை, ஒரு பேரை கொடுக்கறோம். அப்படி செஞ்சா அதை புரிஞ்சுக்கவும் கையாளவும் நமக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். வாழ்க்கையோட சிக்கல்கள், முடிச்சுகள், அதாவது நாம எல்லாருமே சந்திக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத போராட்டங்கள். இன்னைக்கு நாம இத பத்தி தான் பார்க்க போறோம். மதம்ல இருந்து மாடர்ன் சைக்காலஜி வரைக்கும் நம்ம மன உலகத்தை புரிஞ்சுக்க இந்த உருவகங்கிற கருவியை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு ஆழமா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்மள கட்டி போடுற கயிறுகள் பத்தி பார்ப்போம். அதாவது நம்ம மத நம்பிக்கைகள் நம்மளோட தார்மீக போராட்டங்களை எப்படி ஒரு உருவமா காட்டுதுன்னு பார்க்கலாம். சில சமயம் நம்ம பழக்க வழக்கங்களாலையும் தவறுகளாலையும் நாமளே ஒரு வலையில சிக்கிக்கிட்ட மாதிரி உணர்வோம் இல்லையா? அதுக்கு மதம் என்ன மாதிரியான உருவகத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டுல சார்லஸ் ஸ்பர்ஜன்கிற ஒரு போதகர் மக்கள் எப்படி பாவத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு விளக்க இந்த ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை பயன்படுத்தினார். அதாவது பாவத்தை ஒரு பெரிய வண்டி மாதிரி கற்பனை செஞ்சு அதை நாமளே ஒரு கயிறு போட்டு இழுக்கிறோன்னு சொல்றாரு. இந்த வண்டி கயிறு விளைவு எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. முதல்ல அது ஒரு சின்ன நூலிழ மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஒரு அற்பமான பழக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன தவறான எண்ணமா இருக்கலாம். ஆனா அந்த பழக்கத்தை நாம திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த நூலிழைகள் ஒன்னு சேர்ந்து ஒரு மெல்லிய கயிறா மாறுது. கடைசியில அதை நம்மளால அறுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தடிமனான வண்டி கயிறா மாறி நம்மளையே கட்டி போடுற ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்குது. பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு பெரிய பிணைப்பா மாறுதுன்னு. இந்த கட்டி போடப்படுற யோசனை ஸ்பர்ஜனோட மட்டும் முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கத்தோலிக்க மரபுல முடிச்சுகளை அவிழ்க்கும் மேரின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க நம்ம வாழ்க்கையோட தீர்க்க முடியாத பிரச்சனைகள், கவலைகள், பாவங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைங்கிற நாடாவுல விழுந்த சிக்கலான முடிச்சுகள் மாதிரி பார்க்கப்படுது. அதை அவிழ்க்க கடவுளோட தலையீடு தேவைன்னு நம்புறாங்க. பாருங்க, ரெண்டு வெவ்வேறு மரபுகள் ஆனா ஒரே மாதிரி உருவகம். சரி, இப்போ மத நம்பிக்கைகள்ல இருந்து நகர்ந்து நவீன உளவியல் பக்கம் வருவோம். இங்க நம்ம உணர்ச்சிகளை, குறிப்பா துக்க மாதிரியான உணர்வுகளை புரிஞ்சிக்க என்ன மாதிரியான உருவகங்கள் உதவுதுன்னு பார்க்கலாம். அதாவது உணர்ச்சி அலைகள்ல எப்படி சவாரி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ துக்கம் ஒரு அலைங்கிற இந்த உருவகத்தை எடுத்துக்குவோம். ஒரு பெரிய இழப்புக்கு பிறகு வர துக்கம் கடல் அலை மாதிரி தான். சில சமயம் சின்னதா இருக்கும், நம்மளால சமாளிக்க முடியும். ஆனா சில சமயம் பெருசா நம்மள மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க நோக்கம் என்னன்னா, அந்த அலைகளை நிறுத்த முயற்சி செய்யறதில்ல, அது முடியாது. ஆனா அந்த அலைகள் வரும்போது அதுல எப்படி மிதக்கிறது, எப்படி அதை கடந்து போறதுன்னு கத்துக்கிறது தான். சரி, இந்த அலைகளை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒருவேளை நம்ம உணர்ச்சிகளை நாம கண்டுக்காம அதை புறக்கணிச்சா என்ன ஆகும்? இந்த கேள்வி நம்மள அடுத்த ஒரு முக்கியமான உருவகத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் கடற்கரை பந்து உருவகம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பீச் பால தண்ணிக்கு அடியில அமுக்கி வைக்க முயற்சி பண்றீங்க. அதுக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படும்? நீங்க தொடர்ந்து கவனம் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நீங்க கவனம் சிதறினாலோ இல்ல அழுத்தம் குறைஞ்சாலோ என்ன ஆகும்? அந்த பந்து இன்னும் வேகமா பொழுக்குன்னு மேல எழும்பி வரும். நம்ம உணர்ச்சிகளும் அப்படிதான். அதை அடக்க அடக்க அது இன்னும் வேகமா வெளிப்படும். அதனால உணர்ச்சிகளை அடக்கிறது ரொம்ப சோர்வான ஒரு வேலை, அதுக்கு பலனும் இல்ல. சரி, உணர்ச்சிகளை பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு படி ஆழமா போய் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களோட எப்படி மல்லு கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் அர்ப்பணிப்பு சிகிச்சை, அதாவது ஏசிடில பயன்படுத்துற சில உருவகங்களை பார்ப்போம். ஆக்ட் ஒரு ரொம்ப வித்தியாசமான விஷயத்த சொல்லுது. நம்மளோட பிரச்சனை நம்ம எண்ணங்கள் இல்ல, அந்த எண்ணங்களோட நாம வச்சிருக்கிற உறவு தான் பிரச்சனைன்னு சொல்லுது. அதாவது கெட்ட எண்ணங்களை மாத்த முயற்சி பண்ணாதீங்க, அது கூட இருக்கிற உங்க உறவை மாத்துங்கன்னு சொல்லுது. எப்படி? போராடாம சும்மா வேடிக்கை பார்க்க கத்துக்கிறது மூலமா. இத புரிஞ்சுக்க கயிறு இழுக்கும் போட்டி உருவகம் ரொம்ப உதவும். ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அரக்கன், அதாவது உங்க கவலையான எண்ணங்கள், வலிமிகுந்த உணர்வுகள். 2 பேரும் கயிறை இழுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பலமா இழுக்கிறீங்களோ அந்த அரக்கனும் அவ்வளவு பலமா இழுக்கும். இது ஒரு முடிவே இல்லாத பயங்கர சோர்வான போட்டி. இதுல ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த கயிறை கீழே போட்டுடுறது தான். இன்னொரு உருவகம் எண்ணங்களின் கன்வேயர் பெல்ட். உங்க எண்ணங்கள் எல்லாம் ஒரு கன்வேயர் பெல்ட்ல வர பெட்டிகள் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அது பாட்டுக்கு உங்க முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்கும். நீங்க அதை சும்மா நின்னு வேடிக்கை பார்க்கலாம்.
எந்த பெட்டியை எடுக்கணும், எதை அப்படியே போக விடணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இதனால எண்ணங்கள் வேற, நீங்க வேறங்கிற ஒரு இடைவெளி உருவாகும். இந்த விலகி இருந்து கவனிக்கிற யோசனை கிழக்கத்திய ஆன்மீக மரபுகள்ல இருக்கிற ஒரு ஞானத்தோட ரொம்ப அழகா பொருந்தது. ஆனந்தமாயி சொல்ற மாதிரி, நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே உங்க மனச ஒரு சாட்சியா மட்டும் வச்சு பாருங்க. இங்கேயும் மனசு அடக்கிறது நோக்கம் இல்ல, அதோட செயல்பாடுகளுக்கு எந்த தீர்ப்பும் சொல்லாம ஒரு சாட்சியா இருக்கிறது தான் நோக்கம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். இதுதான் உங்களுக்கான உருவக கருவி தொகுப்பு. அதாவது உங்க பிரச்சனைக்கு எது சரியான உருவகம்னு நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நாம பார்த்த வரைக்கும் மதம், உளவியல்னு வேற வேற துறைகள், ஆனா எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு உத்தியை தான் பயன்படுத்துது. இந்த அட்டவணைய ஒரு பார்வை பாருங்க. வண்டி கயிறு, முடிச்சுகள், அலைகள், கடற்கரை பந்து, கயிறு இழுக்கும் போட்டி, கன்வேயர் பெல்ட், இப்படி ஒவ்வொரு உருவகமும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கு உதவுது. இது மூலமா நம்ம உள்மன போராட்டங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை எப்படி அணுகிறதுன்னு ஒரு தெளிவான வழி கிடைக்குது. முக்கியமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது, இது வெறும் வார்த்தை ஜாலங்கள் இல்ல, நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுக்கான உண்மையான நடைமுறை கருவிகள். அப்போ இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கயிறுகள், அலைகள், முடிச்சுகள் என்ன? அதை சமாளிக்க நீங்க எந்த உருவகத்தை பயன்படுத்த போறீங்க? ஏன்னா நாம ஒரு பிரச்சனைக்கு என்ன உருவகத்தை பயன்படுத்துறோமோ அதை வச்சுதான் அந்த பிரச்சனையோட நம்ம உறவும் அமையும். சரியான உருவகத்தை தேர்ந்தெடுக்கிறது மூலமா நம்ம பிரச்சனைகளை ஒரு புது கோணத்துல பார்த்து அதை தீர்க்கறதுக்கான புது வழிகளையும் நாமளே கண்டுபிடிக்கலாம்.